வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி இட்லி. அதுக்கு முன்னால் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த இட்லியை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் அப்படி இந்த மாதிரி வறுத்தா போதும். இது வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். ஆனால் அது வந்து எண்ணெயில் நிறைய குடிச்சிடும். இட்லி வந்து நிறைய எண்ணெயை குடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி சும்மா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்படி வறுத்து எடுத்துடணும். இட்லி உடையாமல் இருக்கும். அதனால் இது வறுத்தது போதும். இதை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டவ்வை வச்சு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இஞ்சி வந்து துருவினதை எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, நேரம் வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். குடமிளகாய் சேர்த்துக்கலாம், நீளமாக கட் பண்ணி. இதில் வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுட்ரு, சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதங்கிடுச்சு. கொஞ்சமாக சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வறுத்து வச்ச இட்லியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லியை வந்து ஒரு நேரம் சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னொரு டைமில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டா காலி ஆகிடும். மீந்த இட்லியை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது அவ்வளோதான், ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம், சாப்பாடாக கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.